ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் பன்னீர் 100 கிராம் கொடுத்துருக்கேன். அதில் பாதி போட்டுக்கணும், ஒரு 50 கிராம் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு முதல்ல போட்டுட்டு தேவையான வெங்காயம் போட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அரைக்க போகிறோம் நம்ம. பூண்டு, இஞ்சி இது கூடவே வதக்கிடணும். வெங்காயம் 2 தான் சொல்லியிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் மசாலா. ரொம்ப வதங்க வேணாம் வெங்காயம். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டு எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், பாதாம் போட்டுடுறேன். என்கிட்ட முந்திரி இல்லை, அதனால் பாதாம் போடுறேன். போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதை ஒரு சைடு எடுத்து ஆற வச்சிடணும். முதல்ல மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதே கடாயில் மீதி இருக்கிற பட்டரை போட்டு மெல்ட் ஆன உடனே 2 பே லீஃபு, பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய் போடணும். நான் வீடியோவில் காட்டல ஏலக்காவை. போட்டுட்டு ஃப்ரை ஆன உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சதை ஊற்றிடணும். அதில் அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு மிக்சியை அலசிட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஊற்ற வேணாம், நல்லா தெரிக்கும் இது. அதனால் மூடி போட்டு சிம்மில் வைங்க, இல்லைனா ஃபுல்லாக வச்சுட்டு அப்பப்போ திறந்து பாருங்கள். இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுறேன். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சுகர் போடணும், ஏன்னா இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு தெரியக்கூடாதுன்றதுனால தான் இந்த 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் போடுறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இப்படி இருக்கும். இப்போ அந்த அலசி வச்சுருக்கோம்ல மிக்சியில் தண்ணி, அதை எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போவும் ஒரு சிம்மில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவியாக தெரியும். பாருங்கள், இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அந்த கிரேவியில் போடணும். ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் போட்டேன் நான், ஏன்னா குட்டீஸ்க்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய போடலான்ட்டு நிறைய போட்டேன் நான். போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையும் மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா பாருங்கள், திக்காயிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து க்ரீம், அது க்ரீம் போட்டுட்டு கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா போடலாம். என்கிட்ட இல்லை, அதனால் பட்டர் மட்டும் போட்டுட்டேன். பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கு சுடுதண்ணியில் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் போடுறேன். இப்போ போடுறது ஆயில். நான் மாவு பிசையும் போதெல்லாம் ஆயில் போட மாட்டேன். போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணும். இதை சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. அதை நான் வீடியோ எடுத்தேன், சேவ் பண்ணாமல் விட்டதுனால மிஸ் ஆகிடுச்சு. நல்லா ஹாட் வாட்ரு வச்சு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பிறகு கையில் போட்டு நல்லா பிசையணும். அதுதான் அந்த சப்பாத்தியோட இது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கஸ்தூரி மேத்தி போடணும், என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பட்டரை போட்டு சர்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.